Nathan. Welcome all to the live class. Welcome all. Welcome all to the live class. Welcome all. Good morning all. Welcome all. Welcome all to the live session. Welcome all. இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போறது எவல்யூஷன் சாப்டர். ஓகே. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? ஃபுல்லா தெரியுதுங்களா? ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுதுங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஓகேங்க. கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம. ஓகே, ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுது, வாய்ஸ் கிளியரா கேக்குது. அப்ப நம்ம இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எவல்யூஷன் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க சாப்டர் 6வது சாப்டரா இருக்குங்க. ஸோ எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பேங் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப், பயோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. டெட் திங்ஸ்ல இருந்து லிவிங் திங்ஸ் வந்துச்சு அப்படின்னு. இப்போ பிக் பேங் தியரினா என்ன? பென் எடுத்துக்கிறேங்க ஒரு நிமிஷம். பிக் பேங் தியரி அப்படிங்கிறது யூனிவர்ஸ் ஆரிஜினேட்டட் அபவுட் 13.7 பில்லியன் இயர்ஸ் எகோ, எர்த் ஃபார்ம்டு அபவுட் 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. இந்த ரெண்டு டேட்டாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக் பேங் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல, அதாவது அதான் பல கோடி லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய யூனிவர்ஸ்ல வெட்டிச்சு எல்லாம் செதர்னுச்சு. அதுல உருவானது தான் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் அதெல்லாம் அப்படிங்கிறது பிக் பேங் தியரி. அப்ப வெடிச்சு உருவானப்ப அப்படி செதறி போய் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுல, இன்னும் அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது பிக் பேங் தியரி. ஸோ 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு, 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எர்த் ஃபார்ம் ஆனிச்சு. இந்த ரெண்டு டேட்டா முக்கியம். தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப், பயோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. லைஃப் அரோஸ் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் நான் லிவிங் மேட்டர்ல இருந்து தான் ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறது பயோஜெனிசிஸ். இயர்லி எர்த் அட்மாஸ்பியர்ல என்னெல்லாம் இருந்துச்சு, இது எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மீத்தேன் இருந்துச்சு, அம்மோனியா இருந்துச்சு, ஹைட்ரஜன் இருந்துச்சு, வாட்டர் வேப்பர் இருந்துச்சு. இது எல்லாமே இயர்லி எர்த், பூமி உருவானப்ப இருந்த விஷயங்கள் அட்மாஸ்பியர்ல. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ மில்லரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல டயக்ராம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கணும். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதில் எலக்ட்ரிக் சார்ஜ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இயர்லி எர்த்தில் டெம்பரேச்சர் வெரி ஹை டெம்பரேச்சர் இருந்தது, 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தான் இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ இதை கண்டக்ட் பண்ணது மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பேர்லயே இருக்கு. ஸ்டான்லி மில்லர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாரு. சிமுலேட்டட் பிரிமிட்டிவ் எர்த் கண்டிஷன். சிமுலேட்டட்னா எக்ஸாக்டா பிரிமிட்டிவ் எர்த் உருவானப்ப எர்த்தை சுத்தி எப்படி அட்மாஸ்பியர் இருந்தது, டெம்பரேச்சர் இருந்துச்சு, என்னென்ன கேஸ்லாம் இருந்துச்சு, அதை வந்து லெபார்டரியில அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல்ல கொண்டு வர்றது தான் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா அப்படியே ரெப்ளிகேட் பண்றது. Proved that organic molecules can be formed from inorganic substances. So inorganic substances இதுல கொடுத்துட்டாரு. primitive atmosphereல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். CH4, NH3, மீத்தேன், அமோனியா, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், இது எல்லாத்தையும் இவர் கொடுத்துட்டாரு. primitive எர்த்ல இருந்ததை எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹை டெம்பரேச்சர் தான் primitive எர்த்ல இருந்துச்சு, அதையும் ப்ரொவைட் பண்ணிட்டாரு. ஸோ ப்ரொவைட் பண்ணா இங்க பாருங்க, ஆர்கானிக் மாலிக்யூல் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆனிச்சு. இத ப்ரூஃப் பண்ணாரு. தென் so formed amino acids and other organic compounds from inorganic compounds அப்படிங்கறத எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூஃப் பண்ணது ஸ்டான்லி மில்லர். ஓகேங்க. இப்போ எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி வந்து பூமியில இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நான் செல்லுலார் ஃபார்ம்ஸ் முதல்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வேற நான் செல்லுலார் ஃபார்ம். நான் செல்லுலார்னா என்ன அர்த்தம்? செல்லுலார் அப்படின்னா செல் மெம்பரேன் இருக்கும், அனிமல் செல்லா இருந்தா, பிளான்ட் செல்லா இருந்தா செல் வால் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஆர்கனல்ஸ் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம செல்லுலார் ஃபார்ம். உள்ள மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கும், இதை நம்ம செல்லுலார் ஃபார்ம்.
ஏ செல்லுலார் ஃபார்ம்னா செல் வால், செல் மெம்பரேன் மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல்ஸோட அக்ரிகேட்டா இருக்கும். ஆனா அது ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்கும். அதாவது க்ரோ ஆகும். இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசத்துக்கு உள்ள கேரக்டர்ஸ் அதுக்கு இருந்துச்சு. அதுதான் நான் செல்லுலார் ஃபார்ம்ஸ். பட் செல் ஸ்ட்ரக்சர்ல பாருங்க வெறும் ஆர்என்ஏ, டிஎன்ஏ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், புரோட்டீனாய்டு மைக்ரோஸ்பியர்ஸ், புரோட்டீன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் அதுல இருந்து இவால்வ் ஆகி வந்துச்சு. ஸோ சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் எனரோபிக் ஹெட்டரோட்ரோப்ஸா இருந்துச்சு. எனரோபிக்னா என்ன? வித்தவுட் யூசிங் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாம. ஹெட்டரோட்ரோப்னா என்ன? ஃபுட்டை மற்றவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறது. அவங்க வந்து தானா ஃபுட்டை தயாரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆர்கானிசம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோட்ராப்ஸ் அண்ட் ஆக்சிஜன் ரிலீசிங் ஆர்கானிசம் வாட்டர்ல வந்துச்சு. ஆட்டோட்ராப்ஸ்னா தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அண்ட் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் அதிகமாகிக்கிட்டே வந்துச்சு. இப்ப இருக்கிற அளவுக்கு வந்துச்சு. அப்புறம் லைஃப் அண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்துச்சு. திஸ் மேட் பாசிபிள் லைஃப் ஆன் லேண்ட் பாசிபிள். எது? அதாவது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகி அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் அதிகமாகிறது வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் லேயரை கிரியேட் பண்ணுச்சு. ஓசோன் லேயர் வரும்போது எர்த்தோட டெம்பரேச்சர் குறைஞ்சுது. எர்த்தோட டெம்பரேச்சர் நார்மல் லெவலுக்கு வரும்போது லேண்ட் பிளான்ஸ் அண்ட் லேண்ட் அனிமல்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஓகேங்க. நெக்ஸ்ட், எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷனுக்கான எவிடன்ஸ் இதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ். பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ்னாலே பேலியோ அப்படின்னாலே ஃபாசில்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபாசில்ஸ்னா என்ன? ஃபாசில்ஸ்ங்கிறது லிவிங் ஆர்கானிசம்ஸ் இறந்து போய் மண்ணுக்கடியில அப்படியே புதஞ்சு போயிருக்கும், அல்லது அதோட இம்ப்ரெஷன்ஸ் பாறைகள்ல படிஞ்சு இருக்கும். அதை தான் நம்ம ஃபாசில்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ என்ன மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் முன்னாடி எர்த்ல வாழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு இது எவிடன்ஸ். ஒருவேளை அந்த ஆர்கானிசம் இப்ப இல்ல, அழிஞ்சு போச்சு, இப்போ ஒண்ணு கூட உயிரோட இல்லை, அப்ப அதை எப்படி நம்ம வந்து வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் கொண்டு வர்றது? பூமிக்கடியில நிலச்சரிவு அப்பயோ இந்த எர்த்குவேக் அப்பயோ புதஞ்சு போய் அப்படியே அதோட பரிமாணங்கள் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபாசில்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ ரிமைன்ஸ் ஆர் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் டெட் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் ஜியாலஜிக்கல் ஏஜஸ். பாஸ்ட் ஜியாலஜிக்கல் ஏஜஸ்னா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த உயிரினங்களோட இம்ப்ரெஷன்ஸ், மிச்சம் மீதி மண்ணுக்கடியில புதஞ்சு கடந்து எடுத்தோம்னா அதை நம்ம ஃபாசில்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ மேலாவில் இருக்கிறது புதுசா இப்பதான் ரீசெண்டா அழிஞ்சு போயிருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அடியில இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அது அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபாசில்ஸ் ஷோஸ் தட் சிம்பிள் ஆர்கானிசம்ஸ் அப்பியர்ட் இயர்லியர். ரொம்ப ஆழமா தோண்ட 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 சிம்பிள் ஆர்கானிசத்தோட எவிடன்சஸ் கிடைக்குது, ரிமைன்ஸ் கிடைக்குது. மேலாவில் பார்க்க பார்க்க காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசத்தோட எலும்புகள், இம்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ் அப்பியர்ட் லேட்டர். அப்ப ரீசெண்டா ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்டிங்க்ட் அண்ட் பிரசன்ட் ஆர்கானிசம்ஸ் ஆர் ரிலேட்டட். அழிஞ்சு போன உயிரினங்களும் இப்ப பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க உயிரினங்களும் ரிலேட்டடா இருக்கிறது வந்து ப்ரூஃப் ஆகுது. எதுல? ஃபாசில்ஸை வச்சு. இம்பார்ட்டன்ட் ஃபாசில் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? என்னதான் இந்த எர்த் லேயர்ல இருந்து எடுக்கிறத வச்சு நீங்க இது வந்து இவ்வளவு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னாலும் ப்ரூஃப் எப்படி அந்த இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா கார்பன் டேட்டிங் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங். ஸோ கார்பன் டேட்டிங்னா இந்த மண்ணு இதுல இருக்கக்கூடிய கார்பன் இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குங்கிறத கம்பேர் பண்ணி படிக்கிறது. ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங், ரேடியோ ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி அது இத்தனை வருஷத்துக்கு முந்தினது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஓகேங்க. நெக்ஸ்ட், கம்பேரிட்டிவ் அனாட்டமி அண்ட் மார்பாலஜியில ஃபர்ஸ்ட் வர்றது ஹோமோலாகஸ் ஆர்கன், செகண்ட் வர்றது அனலாகஸ் ஆர்கன்ஸ், தேர்ட் வர்றது வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ். ஓகே, ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ்ல ஸ்ட்ரக்சர் சிமிலரா இருக்கும். அடிப்படையா பேசிக் ஸ்ட்ரக்சர் சிமிலரா இருக்கும், ஆரிஜின் சிமிலரா இருக்கும், பட் ஃபங்க்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின் சிமிலர், பட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாருங்க, நமக்கு கை, அதே போல வவ்வாலுக்கு இருக்கக்கூடிய ரெக்கை, சீட்டாக்கு இருக்கக்கூடிய லெக்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபின்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து 4 limbs மாதிரி கைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதோட ஃபங்க்ஷன் வேற வேற. வவ்வாலுக்கு பறக்க யூஸ் ஆகுது, சீட்டாவுக்கு ஓடுறதுக்கு யூஸ் ஆகுது, ஹியூமனுக்கு வந்து திங்ஸை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கைகள். ஸோ அது போல நமக்கு ஹோமோலாகஸ் ஆர்கன்ங்கிறது ஆரிஜின் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலரா இருந்தாலும் கூட
ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருந்தா ஹோமோலாகஸ் ஆர்கன். அனலாகஸ் ஆர்கன்ங்கிறது ஆரிஜினும் ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட். அதுக்கு ஆப்போசிட். ஹோமோலாகஸ்க்கு ஆப்போசிட் அனலாகஸ். பட் ஃபங்க்ஷன் சேமா இருக்கும். பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மெம்பரேனஸ் அவுட் க்ரோத், அவ்வளவுதான். பேர்ட்ஸ் பறவைகளோட விங்ஸ் வந்து நமக்கு இருக்க 4 லிம்ஸ்க்கு ஈக்குவல். பட் ரெண்டுமே ஸ்ட்ரக்சர் ஆரிஜின் டிஃப்ரெண்ட் தான். பட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஃபிளையிங், பறக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அனலாகஸ் ஆர்கன். வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படிங்கிறது ஒரு காலத்துல நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யூஸ் ஆயிட்டு இருந்த ஆர்கன்னா ஒரு உறுப்பு. நமக்கு அது சுருங்கி போய் சின்னதா இருக்கு, ரெடியூஸ்டா இருக்கு, நமக்கு யூஸ் இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரெடியூஸ்ட் ஆர்கன் வித் லிட்டில் ஆர் நோ ஃபங்க்ஷன். ஸோ காக்சிக்ஸ், வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ், இது வந்து வாலோட ரெடியூஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்டம் டீத், இதெல்லாம் வந்து எவல்யூஷனரி ஹிஸ்டரியை இண்டிகேட் பண்ணுது. நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு. ஓகேங்க. நெக்ஸ்ட், எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷனுக்கான எவிடன்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூணாவது எவிடன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ், ஃபாசில்ஸ். செகண்ட் நம்ம பார்த்தது தும்மல் வந்து கேட்கு, சாரிங்க, கம்பேரிட்டிவ் அனாட்டமி அண்ட் மார்பாலஜி. மூணாவதா நம்ம பார்க்கிறது எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ். எவ்ரி இயர்லி எம்பிரியோஸ் ஆஃப் வெர்டிபிரேட் ஷோ சிமிலாரிட்டிஸ். சாரிங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனா சாரி. சிமிலாரிட்டி சஜஸ்ட் காமன் ஆன்செஸ்ட்ரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ், சாலமண்டர், சிக்கன், ஹியூமன், இது எல்லாத்துக்குமே ஏர்லி எம்பிரியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. மீனோட புழுதி மூக்குல ஏறுதுங்க, ஏசி தான் போட்டுட்டே எல்லாம் கதவை சாட்சி தான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஃபிஷ், சாலமண்டர், சிக்கன், ஹியூமன், இதுல எதை எடுத்து பார்த்தாலும் ஏர்லி எம்பிரியோஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா லேட்டர் ஆன் டெவலப் ஆகிறது வேற மாதிரி இருந்தா கூட ஏர்லி எம்பிரியோஸ் எப்படிதாங்க இருக்கு, சிமிலரா தான் இருக்கு. ஸோ ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் தான் இந்த பயோஜெனட்டிக் லா அதை ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆன்டோஜெனி ரிப்பீட்ஸ் ஃபைலோஜெனி. ஆன்டோஜெனி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எம்பிரியோனல் டெவலப்மெண்ட் தான் ஆன்டோஜெனி அப்படிம்பாங்க. எம்பிரியோ டெவலப்மெண்ட்டை ஆன்டோஜெனிம்பாங்க. ஃபைலோஜெனி அப்படிங்கிறது எவல்யூஷனரி டெவலப்மெண்ட். ஸோ ஆன்டோஜெனி வந்து எவல்யூஷனை நம்ம எல்லாருக்குமே காமன் ஆன்செஸ்டர் தான் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னாரு. பட் இந்த ஐடியாவை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் எம்பிரியாலஜில நமக்கு சிமிலர் டெவலப்மெண்ட் இருந்தாலும் இப்போ ஹியூமனுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஹியூமனோட எம்பிரியோ வந்து என்னவா வராதுங்க, ஃபிஷ்ஷா வர வாய்ப்பே இல்லை. அதனால அடல்ட்ல அந்த ஒரு டெவலப்மெண்ட் வருவதற்கு சான்ஸே இல்லை. ஒரே நிமிஷங்க, மெசேஜ் வருது. இது லைவ் கிளாஸ்ல எது ப்ராப்ளமா? இல்ல, லைவ் கிளாஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, லைவ் கிளாஸ்ல ப்ராப்ளம்னா சொல்லிடுங்க, ஓகேங்களா? ஒரு நிமிஷம் சேட் பாக்ஸ் மாத்தாறேன். இது வரைக்கும் கரெக்டா போய்கிட்டு இருக்குல்ல? ஓகே. நெக்ஸ்ட், பயோகெமிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிமிலாரிட்டிஸ் இன் டிஎன்ஏ, புரோட்டீன், என்சைம்ஸ் இண்டிகேட் காமன் ஆன்செஸ்ட்ரி. உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஹியூமன் பீயிங், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துலயுமே டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. புரோட்டீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. என்சைம்ஸ், சிமிலர் என்சைம்ஸ் இருக்கு. ஸோ தட் பயோகெமிக்கல் எவிடன்ஸ். அப்ப எல்லா ஆர்கானிசத்துக்கும் சிமிலர் ஆன்செஸ்டர், ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து தான் எல்லா ஆர்கானிசமும் டெவலப் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பயோகெமிக்கல் எவிடன்ஸ் சொல்றோம். ஓகேங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் தான். அப்கோர்ஸ் டிஎன்ஏல சேஞ்சஸ் இருக்குதுங்க. பிளான்ட்டுக்கு டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கும், அனிமலுக்கு டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கும், நமக்கு வேற மாதிரி இருக்கும், சிம்பன்சிக்கு வேற மாதிரி இருக்கும். பட் சிம்பன்சிக்கும் நமக்கும் 98% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அப்படி அடுத்தடுத்து பார்க்கும்போது எல்லாருக்கும் சேம் ஆன்செஸ்டர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஎன்ஏ நியூக்ளியோடைடால ஆனது, புரோட்டீன் அமினோ ஆசிட்னால ஆனது. எல்லா ஆர்கானிசத்துலயுமே புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது, எல்லா ஆர்கானிசத்துலயுமே டிஎன்ஏ நடக்குது. உதாரணத்துக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்ல எல்லா புரோட்டீனுக்குமே இனிஷியேட்டர் யாரு? ஏயுஜி, மெத்தியோனைனை சிந்தசிஸ் பண்ணுது. இதுதான் அனிமலுக்கும், ஹியூமனுக்கும், பாக்டீரியாவுக்கும். அப்போ சேம் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் இவங்க எல்லாமே டெவலப் ஆகி வந்திருப்பாங்கிறதுக்கான பயோகெமிக்கல் எவிடன்ஸா இதை சொல்றாங்க. அடுத்துங்க, டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன். சார்ல்ஸ் டார்வின் வந்து தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷனை சொன்னாரு. இது ரொம்ப முக்கியம். சார்ல்ஸ் டார்வின் சொன்ன தியரி என்னது?
நேச்சுரல் செலக்ஷன். voyage on HMS Beagle. அவர் போன கப்பலுக்கு பேர் ஒரு தடவை நீட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. HMS Beagle helped his observations. ஸோ அவர் போன கப்பல்ல அவர் வந்து வேற வேற தீவுகளுக்கு உலகம் ஃபுல்லா பயணிச்சாரு. அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாரு. மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் டார்வினிசம். டார்வினிசம் சொன்னதுல மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தேன் கேன் சர்வைவ். ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ப்ராஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய ப்ராஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் சிலது இறந்தாலும் மீதி இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்க. தெர் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபுட்டுக்கு பிளேஸ் இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும் எக்ஸிஸ்டன்ஸுக்கு. வேரியேஷன்ஸ் அக்கர் அமங் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இண்டிவிஜுவல்ஸ்ல ஸ்லைட் வேரியேஷன் வரும். மாடே இருக்குதுன்னா அதோட ஸ்கின் கலரு, கொம்பு, இந்த மா அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது இல்லை, அதுல ஸோ அந்த மாதிரி டிஃபரன்சஸ் வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இண்டிவிஜுவல்ஸ்ல. இண்டிவிஜுவல்ஸ் வித் யூஸ்ஃபுல் வேரியேஷன் சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ எவல்யூஷன் நடக்குது, என்விரான்மெண்ட்ல சேஞ்சஸ் நடக்குது. நம்மளை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு எவல்யூஷன்ல அந்த சேஞ்சஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆவான். யூஸ்லெஸ் சேஞ்சஸ் இருக்கவன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆக மாட்டான், எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவான், அழிஞ்சிடுவான் அப்படிங்கிறது இவரோட கருத்து. திஸ் இஸ் கால்டு நேச்சுரல் செலக்ஷன். ஓவர் ஜெனரேஷன் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் அக்குமுலேட். அன்ஃபேவரபிள்னா எலிமினேட் ஆகிக்கிட்டே போயிடும். ஃபேவரபிளா இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஆர்கானிசம் மட்டும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும். ஃபிட்னஸ் அப்படிங்கிறத நம்ம டார்வின் என்ன சொன்னாருன்னா, ரீப்ரொடக்டிவ் சக்சஸ், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது அப்படின்னாரு. ஸோ ஃபிட்னஸ் மீன்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம டார்வினோட நேச்சுரல் செலக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்ங்க, அடாப்டிவ் ரேடியேஷன். இதுவும் டார்வின் அப்சர்வ் பண்ணதுதான். எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் எ ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் எப்படி இவால்வ் ஆகி வருது அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் ஃப்ரம் எ காமன் ஆன்செஸ்டர், அடாப்டிங் டு டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ் அப்படிங்கிறது வளர்ற இடம். வளர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிங்கிள் காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் எப்படி வந்து இவால்வ் ஆனுச்சு அப்படிங்கிறது தான் அடாப்டிவ் ரேடியேஷன். இங்க பாருங்க, காமன் ஆன்செஸ்டர் டார்வின் பின்ச்சஸ் அப்படிம்பாங்க. பின்ச்சஸ் அப்படிங்கிறது குட்டி பறவை, சின்ன ஒரு பறவை. அந்த பறவைய கேலபேகோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவுக்கு டார்வின் போனாரு. அந்த கேலபேகோஸ் ஐலாண்ட்ல போய் பார்க்கும்போது ஒரே மாதிரி பறவைகள் டிஃப்ரெண்ட் அதாவது ஆனா ஒரு சில பறவை வந்து சீடை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, ஒரு சில பறவைகள் வந்து ஆனா பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுச்சு சில பறவைகள். சில பறவைகள் பூச்சி புழுவை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சில பறவைகள் அந்த பட்டைய கொத்தி அதுல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி, அப்புறம் அதுல கூடிய மினரல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் ஒரே ஆன்சிஸ்டர்ல இருந்து தான் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு டார்வின் சொல்றாரு. ஸோ கேலபேகோஸ் ஐலாண்ட்ல டார்வின் ஸ்பின்ச்சஸ் அவர் வந்து அப்சர்வ் பண்றாரு. டிஃப்ரெண்ட் பீக்னா இந்த மூக்கு இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இந்த மாதிரி நீளமா ஷார்ப்பா வளைஞ்சு இருக்கிறது கேக்டஸ், முள்ளு செடிய அதுல இருக்கக்கூடிய சாப்பை உறிஞ்சு குடிக்கும். இந்த மாதிரி இருக்கிற பீக்கு இன்செக்டை சாப்பிடும். இந்த மாதிரி நல்லா பெருசா இருக்க பீக்கு ஸ்ட்ராங்கா இருக்க சீட்ஸை ஒட்டச்சு சாப்பிடும். இந்த மாதிரி இருக்கிற பீக் வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீக்ஸோட இந்த டார்வின் ஸ்பின்ச்சஸ் ஸ்மால் சைஸ்டு பறவைகள் வந்து இவால்வ் ஆனுச்சு அதோட ஹேபிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்னா உணவு பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி அது இவால்வ் ஆகியிருக்கு. ஸோ தட் இது எதற்காக, இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ இது ஒருவேளை இவால்வ் ஆகாம எல்லாமே நான் வந்து ஃப்ரூட்ஸை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஃபுட்டுக்கு அடிச்சுக்கும், ஃபுட்டு பத்தாம போகும். அதே சில இவால்வ் ஆகி சில சேஞ்சஸ் நடந்து சில குரூப் வந்து சீட்ஸை சாப்பிடும், சில குரூப் இன்செக்ட்ஸை சாப்பிடும், சில குரூப் கேக்டஸை சாப்பிடும், சில குரூப்ஸ் வந்து பர்ட்ஸை சாப்பிடும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருது, டிஃப்ரெண்ட் ஃபுட் இருக்குது, அதனால எல்லாருமே சர்வைவ் ஆகலாம். இதுதான் அடாப்டிவ் ரேடியேஷனோட தீம், மைய கருத்து. ஓகே, அதர் எக்ஸாம்பிள் அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ். காமன் மார்சூப்பியல் ஆன்செஸ்டர்ல இருந்து நமக்கு டிஃப்ரெண்ட் மார்சூப்பியல்ஸ் இவால்வ் ஆகி வந்துச்சு. நிச்சே அப்படின்னா என்ன?
specific ecological role and habitat of an organism occupies. So an organism, functional group of organism, அது வந்து ஒரு பர்டிகுலர் ஈக்கலாஜிக்கல் ஸ்பெசிபிக் ஈக்கலாஜிக்கல் ரோல் அதுக்கு இருக்கும். அது அண்ட் ஹேபிடேட்னா வளர்ற இடம் இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் வளரும். அதுக்கு பர்டிகுலர் ஈக்கலாஜிக்கல் ரோல் இருக்கும். அதுதான் நிச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கானிசத்தை தான் ரெப்ரசென்ட் பண்றது. நெக்ஸ்ட்டுங்க, பயாலாஜிக்கல் எவல்யூஷன். பிரான்ச்சிங் டிசன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இவால்வ் ஆகி வருது. நியூ ஃபார்ம்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸ். ஆல்ரெடி இருக்க ஃபார்ம்ஸ்ல இருந்து நியூ ஃபார்ம்ஸ் அரைஸ் ஆகி வரத பிரான்ச்சிங் டிசன்ட். காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து அதுல இருந்து வழித்தோன்றல்கள் வருது. த்ரூ கிராஜுவல் சேஞ்சஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் சேஞ்சஸ் நடந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து வரது தான் பிரான்ச்சிங் டிசன்ட் அப்படிம்போம். ஸோ அந்த இப்போ மாடே இருக்கு, பசுமாடு, எரும மாடு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஈவன் ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன்ல ஜெர்சி மாடு இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் இவங்க எல்லாமே இவால்வ் ஆகி வராங்க. நேச்சுரல் செலக்ஷன் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒன்று இண்டஸ்ட்ரியல் மெலானிசம். இண்டஸ்ட்ரியல் மெலானிசம்னா இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெப்பர்டு மாத் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்டன் பெட்டுலேரியா அப்படிங்கிறது அதோட சுவாலஜிக்கல் நேம். ஸோ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் யூகே, யுனைடெட் கிங்டம்ல இங்க பாருங்க லைட் விங்டு மாத்து, பெப்பர்டு மாத் இருந்துச்சு. இதுல பெப்பர்டு மாத், அதாவது டார்க் கலர்டு மாத்தோட எண்ணிக்கை குறைவாகவும் பாப்புலேஷன் குறைவாகவும், ஒயிட் கலர் விங்கோட மாத்தோட எண்ணிக்கை, மாத்னா என்னன்னா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறது, பட் பிரவுன் கலர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது, லைட் கலர்ல இருக்கிறது ஜாஸ்தியாகவும், பெப்பர்டு கலர்ல இருக்கிறது, டார்க் கலர்ல இருக்கிறது கம்மியாகவும் இருந்துச்சு. காரணம் என்ன? இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரதுக்கு முன்னாடி ஏர் பொல்யூஷன் ஆகாம இருந்துச்சு. மரப்பட்டைகள்லாம் லைக்கன்ஸ் இருந்துச்சு. லைக்கன்ஸ் ஒயிட் அண்ட் கிரீனிஷ் ஒயிட் கலர்ல இருக்கும். அப்போ ஒயிட் கலர் மாத்து அதோட மிங்கிள் ஆயிருந்தது. ப்ரெடேட்டர் பேர்ட்ஸ் வரும், அது வந்து இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது தெளிவா தெரியும். ஒயிட் கலர் ஸ்டெம்ல அழகா பிடிச்சிட்டு போயிடும். ஒயிட் கலர் மாத்து அந்த கேமோஃபிளாஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டெம்மோட அப்படியே மிக்ஸ் ஆயிருந்ததுனால அதை பிடிச்சிட்டு போக முடியாது. அப்போ ஒயிட் கலர் மாத் ஜாஸ்தியாகவும் பிளாக் கலர் மாத் கம்மியாகவும் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புகை, அந்த சாம்பல், இதெல்லாம் வந்து மரத்துல படிய ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம சல்ஃபர் டை ஆக்சைடு ஏர்ல கலக்கும் போது என்ன ஆகும், இந்த புகையில இருந்து வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து லைக்கன்ஸ் அழிஞ்சு போயிடும். அப்ப லைக்கன்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு. ஒயிட் கலர்ல வளரக்கூடிய மரப்பட்டையில வர லைக்கன்ஸ், லிச்சன்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பல், கரி இதெல்லாம் வந்து படிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பிளாக் கலர் விங்ல இருக்கக்கூடிய மாத், பிளாக் விங்டு மாத், பிளாக் கலர் விங்கோட இருக்கக்கூடிய மாத்தோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா அது இந்த மரப்பட்டையில ஒரே மாதிரி மறைஞ்சு போன மாதிரி தெரிஞ்சது. பட் ஒயிட் கலர் மாத் டிஃப்ரெண்டா தெளிவா கான்ட்ராஸ்டா தெரியும் போது பறவைகள் ஈஸியா ப்ரெடேட்டர்ஸ் வந்து அதை பிடிச்சிட்டு போனுச்சு. ஸோ இது நேச்சுரல் செலக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் அப்படிங்கிறது ஹியூமனோட ஆக்டிவிட்டினால வருது. ஆனா நேச்சுரல் செலக்ஷனுக்கு இது எக்ஸாம்பிள் சொல்றோம். நேச்சுரல் செலக்ஷன்னா இயற்கையா நடக்குது அப்படின்னு நம்ம டைரக்ட் மீனிங் எடுத்துக்கிட்டா அப்படி வரும். ஸோ தட் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிக்குவோம். ஸோ நேச்சுரல் செலக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் மெலானிசம், இந்த மாத், பெப்பர்டு மாத் எக்ஸாம்பிள் மறந்துடக்கூடாது. ஏபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், சாரி, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். Some bacteria survives antibiotics due to resistant variations. So overuse of antibiotics increases resistant population. So that antibiotic நிறைய எடுத்துக்கும் போது antibiotic resistant, அந்த antibiotic எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய கொஞ்சம் பாக்டீரியா என்ன ஆயிடுங்க, அது ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியாது. ஸோ இதுவும் நேச்சுரல் செலக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது இட் வில் கில் டிசீஸ் காசிங் பாக்டீரியா. ஸோ ஆன்டிபயோட்டிக் ஓவரா யூஸ் பண்ணும்போது, வித்தவுட் பிரிஸ்கிரிப்ஷன் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கும் போது அந்த பாக்டீரியா ஓவரா வளர ஆரம்பிச்சிடும். அதாவது ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா. ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாங்கிறது ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டாலும் அந்த டிசீஸ் காசிங் பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியாவுக்கு வருது, நேச்சுரல் செலக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ஸ். இன்செக்டிசைட்னா என்ன? ஃபார்ம் இருக்கு, தோட்டம், அதாவது இந்த வயல்,
அதுல நம்ம பிளான்ஸை வளர்க்குறோம். அதுல பூச்சிகள் வந்து பிளான்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பூச்சிக்கொல்லி மருந்து போடுவோம். அதுதான் இன்செக்டிசைடு. சைடுனா கொல்றதுன்னு அர்த்தம். இன்செக்டை கொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து போடுவோம். அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போட்டாலும் சில பூச்சிகள் வளரும். அந்த பூச்சிகள்லாம் இன்செக்டிசைடல் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுல நேச்சுரல் செலக்ஷன்ங்கிறது த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் பெட்டர் அடாப்டட் டு தேர் என்விரான்மெண்ட் டென் டு சர்வைவ் அண்ட் ப்ரொடியூஸ் மோர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஸோ தங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் ஆகி அதிகமான ஆஃப்ஸ்பிரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் நேச்சுரல் செலக்ஷன். ஸோ அதுதான் நமக்கு பெப்பர்டு மாத்லையும் வருது, ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்லையும் வருது, இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ஸ்லையும் வருது. என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன்ல நம்ம வந்து evolution occurs due to changes in gene frequency in population. அது பார்க்க போறோம். தட் இஸ் ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். ஒரு கொஸ்டின் வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. இன் எ பாப்புலேஷன், ஹார்டி-வெயின்பர்கோட பிரின்சிபல், அந்த சயின்டிஸ்ட். இன் எ பாப்புலேஷன் அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ். அல்லீல்னா என்னங்க? கேபிட்டல் டினா அதோட ஆல்டர்னேட் ஃபார்ம் தான் அல்லீல். கேபிட்டல் டி ஸ்மால் டி அல்லீல். capital Y, small y, alleles. Alternate form of a gene the allele. So in a population, allele frequencies remain constant from generation to generation if no evolutionary forces act. So actually allele frequencies constant இருக்குமா? வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா எவல்யூஷனரி ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணாம இருந்தா அந்த ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் படி அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். சரி, ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபலோட ஈக்குவேஷன் என்ன? p ஸ்கொயர் பிளஸ் 2pq பிளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சிம்பிளிஃபை சொன்னா p பிளஸ் q இஸ் ஈக்குவல் டு 1. இதை சிம்பிள் பண்ணி சொன்னா. ஸோ p ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹோமோசைகஸ் டாமினன்ட், கேபிட்டல் A அப்படின்னு வச்சுக்கோ. Frequency of heterozygous, capital A, small a, 2pq. Q squared, frequency of homozygous recessive, small a. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து p squared plus 2pq plus q squared, அதாவது capital A plus capital A 2 into capital A small a plus small a is equal to 1. இதான் q squared 2pq plus p squared அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கான்ஸ்டன்டா இருக்குங்கிறதுக்கு ஈக்குவல் டு 1. ஓகே, இங்க ஃபேக்டர்ஸ் டிஸ்டர்பிங் ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம். இப்போ என்ன சொல்றாங்க? நோ எவல்யூஷனரி ஃபோர்ஸஸ். எவல்யூஷனரி ஃபோர்ஸஸ் எதுவுமே இல்லாம இருந்தா இந்த ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகும். அதை டிஸ்டர்ப் பண்றது யார்? எவல்யூஷனரி ஃபோர்ஸஸ் யாரெல்லாம் வந்தா ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகும்? ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ. ஜீன் மைக்ரேஷன்னா என்ன? ஜீன் மைக்ரேட் ஆகி போகாது. ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கு, அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மைக்ரேட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷன் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருக்க ஸ்பெசிபிக்கான ஜீன் போயிடுது, கலண்டு போயிடுது. அதை தான் நம்ம ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது இது ஸ்மால் பாப்புலேஷன் சைஸ்ல ஆக்சிடென்டலா நடக்கிறது தான். ட்ரிஃப்ட் அப்படின்னாலே என்ன? உங்களுக்கு இந்த கார்லாம் ஓட்டும் போது அப்படி சல்லுன்னு ஒரு வீலிங் பண்றது தான் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி போய் டக்குன்னு வளைக்கிறது, அந்த ட்ரிஃப்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது போல திடீர்னு நடக்கிறது. பட் ஸ்மால் சைஸ்டு பாப்புலேஷன்ல தான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் நடக்கும். மியூட்டேஷன் சடன் சேஞ்ச்னால வர்றது, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் கிராசிங் ஓவர்ல வர்றது, நேச்சுரல் செலெக்ஷன், இந்த ஒயிட் விங்டு மாத், பிளாக் விங்டு மாத், இன்செக்டிசைடல் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்ல அது. ஸோ இதெல்லாம் ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியத்தை அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் நடக்காம ஒரு இடம் இருக்காது, ஒரு என்விரான்மெண்ட்ல இதெல்லாம் நடக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தட் ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் அஃபெக்ட் பண்ணக்கூடியது எதுன்னு கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், சோர்சஸ் ஆஃப் வேரியேஷன் என்ன? வேரியேஷனுக்கான சோர்சஸ். ஃபர்ஸ்ட் மியூட்டேஷன், சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ். இது வந்து நியூ அல்லீல்ஸை கிரியேட் பண்ணது மியூட்டேஷன். ரெண்டாவது, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அக்கர்ஸ் டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கேமிட் ஃபார்மேஷன் அப்போ இது ஃபார்ம் ஆகுது. மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட் ஃபார்மேஷன் அப்ப ப்ரொடியூசஸ் நியூ ஜீன் காம்பினேஷன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ பேரண்ட் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்னு எடுத்தாங்க, ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்னு எடுத்தாங்க. இங்க கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்னு வந்துச்சு, இங்க ஸ்மால் ஆர் ஒய்னு வந்துச்சு. F1 ஜெனரேஷன் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர்
கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்னு வந்துச்சு. ஓகேங்களா? F2 ஜெனரேஷன்ல எப்படிங்க வந்துச்சு? இது வந்து ரவுண்ட் எல்லோ, இது வந்து எல்லோ ரிங்கிள்டு தான் எடுத்துக்கிட்டோம். ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் கிரீன், ரிங்கிள்டு எல்லோ, ரிங்கிள்டு கிரீன், இந்த மாதிரி நான் பேரண்டல் கேரக்டர்ஸ் வருது பாத்தீங்களா? அதுதான் ரீகாம்பினேஷன், நியூ காம்பினேஷன் வருது அப்படிங்கிறது, நியூ ஜீன் காம்பினேஷன். ஓகேங்களா? அதான் ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்து ஜீன் ஃப்ளோ, மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் பாப்புலேஷன் டு அனதர். குரூப் ஆஃப் பீப்புள் கலண்டு போயிடுறது, ஒரு பாப்புலேஷன்ல இருந்து வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிடுவாங்க. அதை நம்ம ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஜெனடிக் ட்ரிஃப்ட், ரேண்டம் சேஞ்ச் இன் அல்லீல் ஃப்ரீக்வன்சி. ரேண்டம்னா என்ன? அதுவா நடக்கிறதுங்க. மோர் சிக்னிஃபிகண்ட் இன் ஜெனடிக் ட்ரிஃப்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஸ்மால் பாப்புலேஷன்ல தான் இது நடக்கும், ரேண்டமா நடக்கும். மே லீட் டு ஃபிக்சேஷன் ஆர் லாஸ் ஆஃப் அல்லீல்ஸ். ஸோ சில அல்லீல்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும், சில அல்லீல்ஸ் லாஸ் ஆகும். இதுல ஜெனடிக் ட்ரிஃப்ட்ல ஃபவுண்டர் எஃபெக்ட்னா என்ன? ஒரு நியூ குரூப் செப்பரேட் ஆகி ஒரு நியூ ஜியாலஜிக்கல், அதாவது ஜியாகிரபிக் ஏரியாவுக்கு போறாங்க. ஒரு புது ஏரியாவுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போறாங்க. அவங்களுக்குள்ள ரீப்ரொடக்ஷன் நடந்து அவங்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஏரியால நியூ பாப்புலேஷன் வரதுக்கு புதுசா குடிபெயர்ந்த அந்த குட்டி கொஞ்சமான பீப்புள் போனாங்களா, அவங்க தான் ஃபவுண்டர். அதான் ஃபவுண்டர் எஃபெக்ட். When a small group separates from a large population and forms a new population, their gene frequency may differ from the original population. ஒன்றும் இல்லை, இதுக்கு நான் வந்து சவுகார்பேட்டையை எக்ஸாம்பிளுக்கு சொல்வேன். சென்னையில ராஜஸ்தான்ல இருந்து சேட்டுங்கெல்லாம் வந்தாங்க எங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்க சவுகார்பேட்டையில ஒரு குறிப்பிட்ட பேர் குடியிருந்தாங்க. அந்த ஏரியாவே நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் அப்படியே ஜாஸ்தி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? அப்போ அந்த ராஜஸ்தான்ல இருந்து குறிப்பிட்ட பேர் வந்தாங்களா, அவங்க தான் ஃபவுண்டர் எஃபெக்ட். தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பாப்புலேஷன்ல அவங்களோட பாப்புலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதுதான் ஃபவுண்டர் எஃபெக்ட். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்ங்க, டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். ஸோ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், டைரக்ஷனல் செலக்ஷன், டிஸ்ரப்டிவ் செலக்ஷன், டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். உயரமா 6 அடிக்கு மேல இருக்கவங்க, 5 அடிக்கு கீழே இருக்கவங்க, ரொம்ப அதாவது 4 அடி டு 5 அடி இருக்கவங்க, 5.5 அடியில இருக்கவங்க. இப்போ எழுதி காமிக்கிறேன். 6 அடிக்கு மேல இருக்கவங்க, 5 அடிக்கு கீழே இருக்கவங்க, 5.5 ஃபீட்ல இருக்கவங்க. இது எக்ஸ்ட்ரீம்லி குட்டி, இது எக்ஸ்ட்ரீம்லி ஹைட், இது ஆவரேஜ் ஹைட். ஓகேங்களா? இப்போ இந்த மூணையும் இதுல அப்ளிகபிள் பண்ணி பாருங்க. ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஆவரேஜ் ஹைட்ல இருக்கவங்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடும். எக்ஸ்ட்ரீம் டாலா இருக்கவங்க கம்மியா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ஷார்ட்டா இருக்கவங்க கம்மியா இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். ஃபேவர்ஸ் ஆவரேஜ் பினோடைப். பினோடைப்னா எக்ஸ்பிரஸ் பண்ற கேரக்டர். வேரியேஷனை ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, அடுத்து டைரக்ஷனல் செலக்ஷன். ஒருவேளை 6 அடி அதிகமா உயரமா இருக்கவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டு போகுது, அல்லது குள்ளமா இருக்கவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டு போகுதுன்னா டைரக்ஷனல் செலக்ஷன். ஒரு எக்ஸ்ட்ரீம் பினோடைப் ஃபேவர்ஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம் பினோடைப், அதுதான் டைரக்ஷனல் செலக்ஷன். டிஸ்ரப்டிவ் செலக்ஷன் என்ன? ஃபேவர்ஸ் போத் எக்ஸ்ட்ரீம் ஓவர் இன்டர்மீடியேட். 5.5 ஃபீட் ஹைட்ல இருக்காங்களா, 4.5 ஃபீட்ல இருக்கவங்களோட எண்ணிக்கையும் 6 ஃபீட்டுக்கு மேல இருக்கவங்களோட எண்ணிக்கை, குள்ளமா இருக்கவங்களும் ஹைட்டா இருக்கவங்க டாலரா இருக்கவங்களும் ஜாஸ்தியா இருப்பாங்க, ஆவரேஜ் ஹைட்ல இருக்கவங்க கம்மியாயிருவாங்க. சோ இததான் நம்ம என்ன சொல்றோம், இந்த சாண்டல் கலர்ல வரைஞ்சிட்டா அவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்போ 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் வந்துடும், ஆவரேஜ் கேரக்டர் போயிடும், அது டிஸ்ரப்டிவ். இந்த மாதிரி நீங்க எந்த கேரக்டர் வேணா அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹைட்டை வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், டைரக்ஷனல் செலக்ஷன், டிஸ்ரப்டிவ் செலக்ஷன். இதுல கீ டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் பினோடைப் ஜாஸ்தியா இருந்தா ஸ்டெபிலைசிங், ஒன் எக்ஸ்ட்ரீம் பினோடைப் ஜாஸ்தியா இருந்தா டைரக்ஷனல், போத் எக்ஸ்ட்ரீம் வந்து ஃபேவரா இருந்துச்சுன்னா டிஸ்ரப்டிவ். ஓகே, அதுக்குரிய டயக்ராம்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பீசியேஷன். ஸ்பீசியேஷன்ங்கிறது நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறது, இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம படிச்சோம் இல்லைங்களா?
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? இது வரைக்கும் கிளாரிட்டியா தானே இருக்கு உங்களுக்கு. இந்த நோட்ஸ் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இன்னைக்கு. நேத்தோட நோட்ஸும் இன்னைக்கோட நோட்ஸும் சேர்த்து ஷேர் பண்ணுவோம். நேத்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கட் ஆனதுனால அதை ரெக்கார்டட் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க செக் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நடத்துனதுல யாருக்காவது டவுட் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஓகேங்க. ஸ்பீசியேஷன் அப்படிங்கிறது என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறத ஸ்பீசியேஷன், நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் இம்பார்ட்டன்ட் காஸ். இதை ஏற்படுத்துறது எது? ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் தான் மோஸ்ட்லி ஸ்பீசியேஷனுக்கு காரணம். அல்லோபேட்ரிக் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம்டு டியூ டு ஜியாகிரபிக்கல் செப்பரேஷன். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால வேற வேற ஏரியாவுக்கு போனவங்க வேற வேற மாதிரி டெவலப் ஆயிருவாங்க. இதுல பாருங்க, இங்க பிக் தான் நினைக்கிறேன். இந்த பிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, இந்த பிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. பிகாஸ் அவங்களோட ஜியாகிரபிக்கல் ஏரியா வளர்ற இடம் பிரிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கரடி எடுத்துக்கோங்களேன், சிம்பிளான உதாரணம். பனிக்கரடி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும். நம்ம சைடு இருக்கக்கூடிய பியர் கரடி, நம்ம சைடு இருக்கக்கூடிய கரடி எல்லாம் பிரவுனாவோ பிளாக் கலர்லயோ இருக்கும். பனிக்கரடியோட ஃபுட் ஹேபிட் வேற மாதிரி இருக்கும். நம்ம பனிக்கரடி வந்து கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அதெல்லாம் அந்த ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடும். இங்க இருக்கக்கூடிய கரடி, மலை மேல இருக்கக்கூடிய கரடி தேனை சாப்பிடும். காடு ஆத்து பக்கம் இருக்கக்கூடிய கரடியும் மீனை பிடிச்சி சாப்பிடும். ஸோ கரடிகள் வந்து வேற வேற இடத்துல வாழும் பொழுது அதோட டிஃபரன்ஸ் வேரியேஷன்ஸ் வருது பாத்தீங்களா? அப்புறம் தட் மே லீட் டு நியூ ஸ்பீசிஸ் ஃபார்மேஷன் சொல்றாங்க. பட் இதெல்லாம் ஒரே ஸ்பீசிஸ் தான், வெரைட்டி தான் டிஃப்ரெண்ட். கரடி வந்து ஸ்பீசியேஷனுக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. பண்ண சொன்ன பனிக்கரடி, அப்புறம் கோலா கரடி, அதெல்லாம் வந்து ஒரே ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்ட் வேரியேஷனோட இருக்கிறது, வெரைட்டியோட இருக்கிறது. பட் ஸ்டில் இதுதான் லீட்ஸ் டு நியூ ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு சொல்றது தான் ஸ்பீசியேஷனுங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆகிறதுனால தானே நமக்கு நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன், ஜியாகிரபிக்கல்னா இடத்துல பிரிஞ்சு போயிடுறது. பிசிக்கல் செப்பரேஷன் ஆஃப் பாப்புலேஷன், இடம் விட்டு இடம் போயிடுறது. பிஹேவியரல் ஐசோலேஷன், டிஃபரன்ஸ் இன் மேட்டிங் பிஹேவியர் ஆர் சிக்னல்ஸ், இதனால வருது பிஹேவியரல் ஐசோலேஷன். டெம்போரல் ஐசோலேஷன், பாப்புலேஷன்ஸ் பிரீட் அட் டிஃப்ரெண்ட் டைம். சில ஃப்ளவர்ஸ், சில பிளான்ட்ஸ் டே டைம்ல பாலினேஷன் நடக்கும், சில இது வந்து நைட் டைம்ல பாலினேஷன் நடக்கும். ஸோ அது மாதிரி. பட் இந்த ரெண்டும் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நமக்கு இல்லை. ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாபதிகஸ், ரெண்டாவது ராமாபதிகஸ். இதுல வந்து டாக்டர் ஷார்ட் இருக்குங்க, ஏஹன் கடைசியா ஹோமோசெப்பியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, ட்ரையாபதிகஸ், ராமாபதிகஸ், ஆஸ்ட்ரலோபதிகஸ், ஹோமோ ஹேபிலிஸ் ஸ்பீசிஸ் நேம், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ இரெக்டஸ் ஸ்பீசிஸ் நேம், அண்ட் நியாண்டர்தால் மேன், கடைசியா இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா ஹோமோசேப்பியன்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாபதிகஸ், ராமாபதிகஸ். ட்ரையாபதிகஸ் வந்து ஏப் லைக் lived about 15 million years ago. 15 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன், ஏப் லைக் இருந்தான். ராமாபதிகஸ் வந்து மோர் மேன் லைக்கா இருந்தான். ஆஸ்ட்ரலோபதிகஸ் வந்து அப்ரைட் ஸ்ட்ரைட்டா வாக் பண்ணா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ல வாழ்ந்தான். ஹோமோ ஹேபிலிஸ் வந்து ஹேண்டி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. பிரெயின் கெப்பாசிட்டி, கிரானியல் கெப்பாசிட்டி 650 to 800 கிரானியல் கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஹோமோ இரெக்டஸ் வந்து பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கு, இரெக்டஸ், அப்ரைட் போஸ்டரோட இருந்தா. டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க, ஃபயரை யூஸ் பண்ணாங்க. பிரெயின் கெப்பாசிட்டி 900 கிரானியல் கெப்பாசிட்டியோட இருந்துச்சு. நியாண்டர்தால் மேன் தான் உள்ளதுலேயே அதிகமான கிரானியல் கெப்பாசிட்டியோட இருக்கிறான். lived in Europe and Central Asia. பிரெயின் கெப்பாசிட்டி 1400 cc இருந்துச்சு. ஹோமோசேப்பியன்ஸ்ங்கிறது இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் மேன். இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது மாடர்ன் மேன் அரோஸ் இன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால இருந்து தான் மாடர்ன் மேன் வந்துலாம் சொல்றாங்க. ஹியூமன் எவல்யூஷன் இன்வால்வ் சேஞ்சஸ் இன் போஸ்டர். போஸ்டர்னா குனிஞ்சு நடக்கிறதுல இருந்து அப்படியே நிமிர்ந்து நடக்கிறது. பிரெயின் சைஸ் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. டூல் மேக்கிங் எபிலிட்டி, ஃபர்ஸ்ட் கல்லை யூஸ் பண்ணாங்க, அப்புறம் தெளிவான டூல் ஃபயர்லாம் யூஸ் பண்ணாங்க. சோஷியல் பிஹேவியர், இதெல்லாம் பேஸ் பண்ணி இருந்தது. ஸோ
இதுல இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி பேஸ்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா சேம் ஆன்சிஸ்டர் பட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு காரணமா இருக்கும் ஹோமோலாகஸ் ஆர்கன். ஸோ ஹோமோலாகஸ் ஆர்கன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் நோட் பண்ணிக்கோங்க, ஷார்ட் ஃபார்ம் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஹெச்டி. ஹோமோலாகஸ் ஆர்கன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அதே டிஃப்ரெண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் சிமிலர் அடாப்டேஷன்ஸ், எக்ஸாம்பிள் அனலாகஸ் ஆர்கன். ஆரிஜின் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், பட் ஃபங்க்ஷன் வந்து சிமிலரா இருக்கும். ஏசி ஞாபகம் வச்சுங்க, அனலாகஸ் ஆர்கன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து மெனி ஸ்பீசிஸ் இவால்வ் ஆகி வர்றது ஒரே ஏரியால, ஒரே ஜியோகிராபிக்கல் ஏரியால, அது அடாப்டிவ் ரேடியேஷன். ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸும் அடாப்டிவ் ரேடியேஷன் தான். ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படிங்கிறது ஹியூமன் டைரக்டட் செலக்ஷன், எக்ஸாம்பிள் டாக் பிரீட்ஸ், கேபேஜ் வெரைட்டிஸ், இதெல்லாம் நம்மளே கண்ட்ரோல்டா வேரியேஷன்ஸை கொண்டு வந்தது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் லைனர்ஸ் ஃப்ரம் நீட் பார்த்தரலாம். ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் காமன் ஆன்செஸ்ட்ரியை இண்டிகேட் பண்ணுது, அனலாகஸ் ஆர்கன்ஸ் கன்வர்ஜென்ட் எவல்யூஷனை இண்டிகேட் பண்ணுது. டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள், ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ் அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள். பெப்பர்டு மாத் நேச்சுரல் செலக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். ஹார்டி வெயின்பர்க் ஈக்லிபிரியம் வந்து ஜெனடிக் பேலன்ஸ் இன் எ பாப்புலேஷன்ல ஜெனடிக் பேலன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. எவல்யூஷன் வந்து மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன், ஜீன் ஃப்ளோ, ஜெனடிக் ட்ரிஃப்ட், நேச்சுரல் செலக்ஷன்னால தூண்டி விடப்படுது. மாடர்ன் ஹியூமன் வந்து ஆப்பிரிக்கால இருந்து ஆரிஜினேட் ஆனோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், அதனால ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். With this we complete evolution சாப்டர். நாளைக்கு நம்ம வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் பார்ப்போம். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இன்னைக்கு வந்து ஹாலிடே இல்லையா? இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஹாலிடே, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு ஹாலிடே. இன்னைக்கு ஈவினிங், இன்னைக்கு சாயந்தரம் லிவிங் வேர்ல்டு பார்க்கலாமா 5 மணிக்கு? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு லைவ் கிளாஸ்ல, இல்ல 6 மணிக்கு, நீங்க டைம் மட்டும் எனக்கு சொல்லுங்க, 5 or 6 சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லிவிங் வேர்ல்டு சாப்டரை முடிச்சிடலாமா? ரொம்ப கம்மி தான், லெஸ் தென் half an hour, மோஸ்ட்லி half an hourக்கு மேல எடுத்துக்க மாட்டேன். லிவிங் வேர்ல்டு முடிச்சிடலாமா? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கிளாஸ் வச்சுக்கலாமா, 6 மணிக்கு வைக்கலாமா? அது மட்டும் எனக்கு சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா 8:30க்கு நமக்கு குவிஸ் லைவ் இருக்கு, பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, 6 o'clock த லிவிங் வேர்ல்டு வச்சுக்கலாம். இந்த 6 o'clock நம்ம வந்து லிவிங் வேர்ல்டு முடிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியான சாப்டர். 6 o'clock லிவிங் வேர்ல்டு முடிச்சுட்டு அதுக்கான நோட்ஸும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, 6 o'clock லிவிங் வேர்ல்டு. ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நமக்கு நான் ஷெட்யூல் பண்ணிடுறேன், லிவிங் வேர்ல்டு லைவ் கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. சண்டேலையும் நம்ம வந்து குட்டி குட்டி சாப்டரா ஆட் பண்ணிக்கிட்டே வந்துருவோம். நம்ம அந்த ஹாலிடேஸ்ல 2 சாப்டரா முடிப்போம். ஏன்னா இன்னும் 32 நாள் தான் இருக்கு. 32 நாள்ல நம்ம முடிச்சு ரிவைஸ் பண்ணி கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணணும். கடகடன் நம்ம அடுத்தடுத்து முடிச்சாதான் முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இதோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ, டேக் கேர்.